கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 4/5/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 14 அதிகாரம் 14 வசனம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். The Lord shall fight for you and he shall hold your peace. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்களுக்காக யுத்தம் பண்ணும் கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திர மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து சில வார்த்தைகளை நாம் தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அதே நேரம் நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாய், நம்முடைய தொழிலுக்கு விரோதமாய், காரணமே இல்லாமல் நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண நினைக்கிறவர்கள், நம்மோடு வாக்குவாதம் பண்ண நினைக்கிறவர்கள், நம்மோடு கூட சண்டை போட நினைக்கிறவர்களை குறித்து கவலைப்படுவதற்கு தேவையில்லை. காரணம், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம் 3 அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக யுத்தம் பண்ணக்கூடிய கர்த்தர் நம்முடைய காரியங்களை குறித்து, மற்ற காரியங்களை குறித்து கலங்கி பயப்பட தேவையில்லை. கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுவார். யோசுவா 11 அதிகாரம் 23 வசனம், யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. 1 சாமுவேல் 17 அதிகாரம் 47 வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது கோலியாத் பெலிஸ்தனுடைய கூட்டத்தை பார்த்து இவ்விதமாய் சொல்லுகிறார், பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் எங்களுடைய தேவன் ரட்சிக்கிறவர் அல்ல, ஆனால் எங்களுடைய ஆண்டவர், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கைகளில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லுகிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். 2 நாளாகமும் 20 அதிகாரம் 15 வசனம், சகல யூதா கோத்திரரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. சங்கீதம் 27:3 சொல்கிறது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். எதில்? கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருப்பேன், பற்றுதலாயிருப்பேன். சங்கீதம் 35:1, கர்த்தாவே, நீரன் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகளோடு யுத்தம் பண்ணும். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண நினைக்கிறவர்கள், நம்மை கவிழ்க்க நினைக்கிறவர்கள், நம்மை தோற்கடிக்க நினைக்கிறவர்கள், நமக்கு விரோதமாய் சண்டை போட நினைக்கிறவர்கள், இதெல்லாவற்றையும் பார்க்க வேண்டியவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக இருக்கிறார். நாம் அதை குறித்து கலங்கி பயப்பட நமக்கு தேவையில்லை. யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் நமக்காய் ஜெயத்தை கட்டளையிடுவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மோடு கூட இருக்கிறவர், நமக்கு விரோதமாக எழும்புகிற சகல கிரியைகளையும் மடங்கடிக்கிறவர், நம்மளை யுத்தம் பண்ண நினைத்து நம்மை கவிழ்க்க நினைக்கிறவர்கள் கவிழ்க்கப்பட்டு போவார்கள். நம்மை அவமானப்படுத்த நினைக்கிறவர்கள் அவமானப்படுத்தப்படுவார்கள். நம்மை நிந்தைக்குள்ளே தள்ள நினைக்கிறவர்கள் நிந்திக்கப்படுவார்கள். நமக்கு விரோதமாய் சண்டை பண்ணி வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள், நாம் அதை குறித்து பயப்படவோ கலங்கவோ தேவையில்லை. ஆண்டவர் திரும்ப திரும்ப தேவ ஜனங்களுக்கு சொல்ல, அவர் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம்.
எந்த சூழ்நிலைகளுக்கும், எவருக்கும், எந்த நபருக்கும் நாங்கள் கலங்கி பயப்படாதபடிக்கு நாங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் உம்முடைய வழிகள் நடக்கிறது உண்டானால் கர்த்தர் எங்களுக்காக நிற்பார். நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், ஜெயத்தை கொடுப்பார் என்கிறதான விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் மகிமைப்படும். விசேஷமாக தமிழகத்திற்கு இன்றைக்கு கடந்த நாட்களில் நடந்ததான சட்டமன்ற தேர்தலினுடைய எலெக்ஷன் ரிசல்ட் இன்றைக்கி வர இருக்கிறது. நீர் முன்குறித்த தலைவர் யாராக இருந்தாலும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அந்த இடத்துல நீர் அமர பண்ண நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த விதத்தில் எந்த கூச்சல் குழப்பங்கள், தேவையில்லாத காரியங்கள் நடைபெறாதபடியும் கர்த்தர் காக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா விதமான தவறான எண்ணங்களுக்கும் தவறான முடிவுகளுக்கும் ஜனங்களையும் தேசத்தையும் கர்த்தர் நீர் பாதுகாக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று கேள்வியும் பதிலும் அலராமல் பெருமூச்சு விடு. இழவு கொண்டாடவே வேண்டாம், எசேக்கியேல் கொண்டாட வேண்டாம். யார் யாரிடத்தில் சொன்னது? கர்த்தர் எசேக்கியேலுக்கு சொன்ன வார்த்தை எசேக்கியேல் 24:17. இந்த நாளுக்கான கேள்வி, மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது எங்களை அழைப்பிக்கவில்லையே, யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் தேவனுடைய கிருபை உங்களோடு கூட நீங்காமல் நிலை பெற்றிருப்பதாக. ஆமென்.